இன்று நாம் தியானத்துக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வாக்கியம் ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை பற்றி நாம் தியானிக்க போகிறோம். அங்கே யோசேப்பு என்ற ஒரு மனிதனை பற்றி நாம் பார்க்க போகிறோம். யோசேப்பு யார் என்று பார்த்தோமானால் யாக்கோபின் 11வது மகன். மற்ற மகன்களை விட யோசேப்பை ரொம்ப யாக்கோபு என்ன பண்ணாரு, பிரியமாக வைத்திருந்தார். பல வர்ண ஆடைகளை உடுத்து அவனை அழகு பார்த்து வந்தார். இதை மற்ற சகோதரர்களுக்கெல்லாம் பார்க்கும்போது பொறாமையாக இருந்தது. ஒரு நாள் யோசேப்பு ஒரு கனவு கண்டான். என்ன கனவு என்று நாம் சற்று பார்ப்போமானால், வயல்களில் 12 சகோதரர்களும் அரிக்கட்டுகளை கட்டி கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று பார்த்தோம்னா யோசேப்பின் அரிக்கட்டு நிமிர்ந்திருக்கிறது. மற்ற 11 அரிக்கட்டுகளும் சுற்றி அவனை வணங்குகிறது. இதை மற்ற சகோதரியிடம் அப்பாவிடம் எல்லாம் சொல்லுகிறான். எல்லாரும் கடிந்து கொள்கிறார்கள், பொறாமைப்படுகிறார்கள். ஒற்றுமை அவர்களிடம் வரும் என்று பார்த்தா அவர்கள் பொறாமைப்படுகிறார்கள். மற்றும் ஒரு கனவு கண்டான். என்ன கனவு என்று பார்த்தோம்னா, சூரியன் சந்திரன் 11 நட்சத்திரங்கள் 11 நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் யோசேப்பை வணங்குகிறது. இதை அவன் தகப்பனிடம் சொல்லும்போது தகப்பன் நாங்கள் எல்லாரும் உன்னை வணங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடிந்து கொள்கிறார். பெரியவராக இருந்தனால அவர் என்ன பண்ணுறாரு, சற்று யோசித்து பார்க்குறாரு. பார்த்து என்ன நடக்கும் என்று அவர் பார்க்கிறாரு. ஆனால் சகோதரர்கள் அப்படி இல்லை, இவனை நம்ம வணங்கணுமா என்று பொறாமை கொள்கிறார்கள். ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க, மற்ற சகோதரர்கள்லாம் சீக்கிரம் இடத்துல ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறார்கள். அப்பொழுது யாக்கோபு உன் சகோதரனிடம் போய் என்று சொல்லுகிறார். இவன் போகும்போது மற்ற சகோதரர்கள்லாம் கிண்டல் பண்ணிறார்கள். வரான் சொப்பனக்காரன், இவனை நம்ம இன்னைக்கு கொன்னுறணும் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனம் பண்ணுறாங்க. ஆனால் மூத்த சகோதரன் சொல்கிறான், அவனை கொல்ல வேண்டாம், நம்ம அவனை விற்று விடலாம். அந்த வழியாக கீழையாத்து தேசத்திலிருந்து ஒட்டகம் வழியாக இஸ்மவேலர் வருவதை பார்க்கிறார்கள். அவர்களிடம் 20 வெள்ளிக்காசுக்காக விற்று விடுகிறாங்க. அந்த இஸ்மவேலர்கள் என்ன பண்ணுறாங்க, போத்திபார் வீட்டில் அவனை ஒப்படைக்கிறாங்க. ஆண்டவர் அந்த ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் யோசேப்போடு இருக்கிறார். அவன் செய்வதெல்லாம் வாய்க்க பண்ணுகிறார். இதை அறிந்த அந்த அதிகாரி என்ன பண்றாரு, அவனுடைய உடன் அதிகாரியாக வைக்கிறார். வீட்டில் உள்ள எல்லா பொறுப்புகளையும் ஒப்படைக்கிறார். அவர் மனைவியை தவிர. அவ்வளவு ஆண்டவர் அவ்வளவு கிரியை செய்கிறார். பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு ஜனங்களே, உங்களுக்கு விரோதமாக, உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக யாராவது திட்டம் தீட்டுகிறார்களா, இவங்க இனிமேல் இருக்கக்கூடாது, ஒளிந்து விடணும், இதோடு இவங்க குடும்பம் அழிந்து விட நினைக்கிறார்களா, கவலைப்படாதீர்கள். நீங்கள் அன்று யோசேப்புக்கு செய்த அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் செய்வார். நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக.